2024 திமுக வருமாமா? வரக்கூடாதுங்க. வந்தாலே ஊரு நஷ்டம் தான் ஆகும். ஏன்னா அராஜகம் ரொம்ப நடக்குது. கொலை பண்றாங்க, அதை கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. பொண்ணுங்களை கெடுக்கிறாங்க, அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. அது வந்தாலே உலகம் அழிஞ்சிடுங்க. ஏன்னு கேட்டா, நாங்க 35 வருஷமா ஒரே இடத்துல சின்ன குழந்தையில இருந்து பூ வித்துன்னு வந்தோம். இப்போ ஒருத்தன் ஏதோ இந்த கோயில்ல கையெழுத்து போடுறதுக்குன்னு வந்தான். அவன் எங்களை தூக்கிட்டாங்க. கோயிலே வேலை செய்யணும். 2 மாடு வச்சிருந்தாங்க. 24 மாடு ஆக்கணும். என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டது. எல்லாம் மாடு சாணி வாரி தட்டி பால் கறந்து அபிஷேகத்துக்கு கொடுத்தது அந்த கோயில, சிவன் கோயில. நாங்க இப்ப கொடியே வைக்காத அளவுல போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எங்கெங்க போயிட்டோம். எதுவுமே நடக்கல எங்களுக்கு. இப்போ நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் சாமி. 1 கிலோ பூ கூட விற்க மாட்டேங்குது. எல்லாரையும் கொண்டாந்து கடை போட விட்டுட்டு எங்களை கடை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அராஜகம் ரொம்ப பண்றாங்க. டிஎம்கே தான் ரொம்ப அராஜகம். அதனால அது வரவே கூடாது. 2026ல யாருமா ஆட்சி அமைப்பாங்க? அவருதான் நல்லா நல்லா செஞ்சாரு நம்ம எடப்பாடி ஐயா. இப்ப இந்த 5 வருஷம் சாவடிக்கிறான. பள்ளம் நோண்டி வச்சுட்டு பஸ் இல்லாத ஒரு 3 பஸ் சாவடிக்கிறானுங்க. எந்த 3 கஷ்டம்தான், ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். 10 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியும். 2026ல திமுக மறுபடியும் வருமா? வருவாங்க, நிச்சயமா வரணும். திமுகல நம்ம ஐயா எடப்பாடி ஐயா வரணும். ஆமா, மக்களுக்கு நிறைய நன்மைகள் பண்றேன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் சும்மா ஏன்னு கேளுங்க. ஓட்டு போடுவாங்க நம்மளுக்கு சொல்லிட்டு அப்படி காக்கா பிடிப்பாங்க. எல்லாரையும் பணம் கொடுத்து கூட ஓட்டு போட சொல்லுவாங்க. ஆனா பணம் கொடுக்குறவங்களால எப்படியோ வாங்குறவங்க வாங்குவாங்க. நாங்க வாங்க மாட்டோம். இது வரைக்கும் 1 ரூபாய் நாங்க வாங்கினது கிடையாது. எங்களுக்கு மட்டும் ஓட்டு வரும். ஆனா போன வாட்டி போட்டது நாங்க போடவே இல்லை. ஏன்னா டிஎம்கே ரொம்ப அராஜகம் பண்றாங்க, அக்கிரமம் அநியாயம் நடக்குது, பெண்களை கெடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதனால நாங்க இதுக்கு ரெட்டாளிக்கு நாங்க போட்டுட்டோம். இலவச பேருந்து கொடுத்துருக்காங்க, இலவச அரிசி கொடுத்தாங்க, பெண்களுக்கு 1000 ரூபாய். அது கொடுத்தா கூட எல்லாம் நம்ம கஷ்டம் தாங்க. அவங்க கஷ்டத்தை கொடுக்குறாங்க. நம்ம கிட்டே வாங்கி நம்மளே வரி வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி அந்த கஷ்டத்தை நான் கொடுக்குறேன்னு பெருமைக்கு அவங்க கொடுக்குறாங்க. அவங்க கடையை தூக்கிட்டாங்க. நீங்க யாரும் பண்ணல சாமி. இன்னும் கூட கேஸ் ஆயின்னு தாங்குது. ஆனா இன்னும் இல்ல. அவங்க கடைகளெல்லாம் கொண்டாந்து அவனுக்கு இஷ்டப்பட்டு அது கூட அவன் என்ன கேட்டான்னு தெரியுமா? என் பொண்ண எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா எல்லாம் நடக்கும். யார் கேட்டதுமா? திமுக காரங்களா? டிஎம்கே காரன், கட்சிக்காரன். அது உள்ள இருக்கிறான். அவன் தான் சிவா அவன் பேரு. அவன் தான் ரொம்ப அழகு. மாடெல்லாம் ஏத்திட்டான் சார். ஒரு மாடு கூட இல்ல. 12 மணிக்கு நைட்டு 12 மணிக்கு மாட்டெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஏத்திட்டான். எல்லாம் டிவிலையும் போட்டு இருப்பாங்களே, நீங்க எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. சிவன் கோயில்ல இப்படி நடக்குது. 12 மணி நைட்ல ஏத்துனாங்க. எங்களுக்கு சொல்லாம கொள்ளாம என் பொண்ணு தான் வளர்த்தது. எல்லாம் 24 மாடு ஆக்கிச்சு. அவன் தான் ரொம்ப அநியாயம் பண்ணி இப்ப கோயில்ல இருக்கிற செடி மரம் கொடி எல்லாத்தையும் வெட்டிட்டான். இப்போ அம்மோனுக்குது. அந்த கோயில் மாதிரியே இல்ல. செவுரு ஊந்துடுச்சு. எல்லாமே அராஜகம் ரொம்ப நடக்குது சாமி. எந்த ஏரியா மாட்டலாம்? அது சைக்கிள் ஷாப்பு. புழல் ஜெயில் இருக்குல்ல, அதுக்கு ஏத்தாப்புல மாரவடி கோயில் இருக்க. அங்க ஒரு லாஸ்ட் கோயில், பெரிய கோயில். இந்த பேர் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. பேர் மாத்தி சொல்ற மாதிரி இருக்கு. சிவா. ஆமா, திமுக சேர்ந்த சிவா. அவன் தான் பேரு. அதான் அவன் பேரு ரவி. அதுக்கு தலைவன். திமுக வரும். நிச்சயம் வரும். திமுக தான் வரும். எப்படி சொல்றீங்க? அது ஒரு நம்பிக்கை இருக்கு. மக்கள் செய்வாங்க. என்ன செய்தாங்க திமுக உங்களுக்காக? திமுக செய்திருக்காங்கன்னா ஒரு பிள்ளைங்களுக்கோ எதுக்கோ நல்ல முறையாக செய்திருக்காங்க. என்ன செய்தாங்க? இப்போ லேடிஸுங்களுக்கு பஸ் ஃப்ரீ விட்டுருக்காங்க. மற்றபடி ஏதோ செய்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சதா வேற என்னன்னா நல்லதெல்லாம் செய்திருக்காங்க. பார்த்து தண்ணி உதவி, ரோடு உதவி, எல்லாம் உதவி செய்திருக்காங்க. கவர்மெண்ட் செய்யணும். ஆல்ரெடி இருக்கிற திட்டங்கள். ஆமா. திமுக என்ன செய்தது மக்களுக்காக? மக்களுக்காக என்ன செய்திருக்காங்க சார்? சொல்லுங்க. பிள்ளைங்களுக்கு செய்திருக்காங்க. என்ன செய்தாங்க? பிள்ளைங்களுக்கு படிப்பு உதவியிலேருந்து உதவி செய்திருக்காங்க. பிள்ளைங்களுக்கு திமுக உதவி செய்தா அப்ப நீங்க எதுக்கு இருக்கீங்க? செய்திருக்காங்க. அதுதான் திமுக பிள்ளைங்களுக்கு படிக்க உதவி செய்தா அப்ப நீங்க எதுக்கு வீட்டுல குடும்ப தலைவரா இருக்கீங்க?
நம்மளால முடிஞ்சா நாமளும் செய்யறோம், அவங்களும் உதவி ஆனா பண்றாங்க. உங்க குழந்தைய நீங்க படிக்க வைக்கிறீங்களா, திமுக படிக்க வைக்கிறாங்களா? எல்லாம் நாங்க தான் படிக்க வைக்கிறோம். நீங்க தானே படிக்க வைக்கிறீங்க. திமுக என்ன பண்ணுச்சு? திமுக பஸ் ஃப்ரீ விட்டுக்குது, ஏதாவது செய்திருக்காங்க. அப்போ உங்க குழந்தைய உங்களால படிக்க வைக்க முடியாது. படிக்க வைக்க முடியும், முடிஞ்சாலும் திறமையா அவங்களும் ஒரு சின்ன உதவி செய்யறாங்க. அதனால மீண்டும் திமுக தான் வரும். திமுக வரும்ன்ற ஒரு இது இருக்கு. வேற யாரும் வரமாட்டாங்க. ஆமா. 2026ல மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருமா? வராதுங்க சார். எதனாலமா? என்ன ஆட்சி நடத்துறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. பஸ் அப்படி ஃப்ரீ பஸ் வந்தாலும் நிறுத்த மாட்டாங்க. பின்னாடி வருது பாருங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. கரெக்டா பஸ் ஸ்டாண்ட்ல நிறுத்த மாட்டாங்க, ஓடி போய் தான் ஏறதா இருக்கு. பஸ் நிறுத்தலன்றதுக்காக ஆட்சி வரக்கூடாதுன்றீங்களா? அப்படிக்காக இல்ல சார், எதுக்குமே எங்களுக்கு சரி வரல. 1000 ரூபாய் காசு தராங்க, இன்னும் எங்களுக்கு வந்து சேரல. வரலையா? வரலீங்களே. இப்போ புதுசா திரும்ப மனு எழுதி போட்ட, திரும்ப வரல. திரும்ப வரல. அவங்க சொல்றாங்க நிறைய நன்மைகள் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு எதுவும் நன்மை பண்ண மாதிரி இல்ல சார். தெரியல, மேடம் பள்ளமா கிடக்குது, நடக்க முடியல மழை வந்தா எங்களால. ஆத்துல தண்ணி வந்தா வீடு ஃபுல்லா தண்ணி வந்துடுது. மழை வரப்பெல்லாம் எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு. எங்க பொண்ணுங்க தான் நாசமாகுது. எங்களுக்கு தெரிஞ்ச நன்மைக்கு பண்ண மாதிரி தெரியல சார். தெரியல, அவருக்கு வேணா சந்தோஷமா இருக்குன்னு தெரியல, எங்களுக்கு சந்தோஷமா இல்ல. நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். இலவச அரிசி எதுக்கு சார்? இலவச அரிசி கொடுக்குறாங்க, 20 ரூபாய் ஒரு உப்பு பாக்கெட்டு. இலவச அரிசி வாங்கி 20 ரூபாய்க்கு உப்பு வாங்குறதா நாங்க? சொல்லுங்க. ரேஷன் கார்டுல இல்ல, வெளியில வாங்கினாலும் சரி 20 ரூபாய் உப்பு பாக்கெட்டு. அதுக்கு முன்னாடி அப்படி இல்லைங்களா? மத்த பொருளை விலை ஏத்திட்டு தானே இருக்காங்க. எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அது எங்க சார் சாப்பிட முடியுது? டிஃபனுக்கு போட கூட முடியல சார். வண்டுதான் அப்படியே வாங்கினாலும் அது வேஸ்ட் ஆயிடுது. யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 2026ல மீண்டும் திமுக வருமா? வரும். திமுக தான் வரணுமா? வரணும். சரி, எதனாலமா? எதனாலன்னா நல்லது செய்யணுன்றதுனால தான் வரணுன்றோம். இதுவரைக்கும் நல்லது செஞ்சிருக்காங்களா? இதுவரையிலும் நல்லது செய்யல, இதுக்கு மேல்ட்டு செய்வாங்கன்றது. செய்வாங்கன்னு. புதுசா யாரும் வர வேண்டாமா? 2026 தேர்தல்ல மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கணுமா வேண்டாமா? வேண்டாம் சார். டிவிக்கு எதனால டிவிக்கு வந்தால் புதுசாக இருக்கும். எப்போவுமே ரெண்டே கட்சி தான். இப்போ டிவிக்குன்னு இருந்தால் கொஞ்சம் புதுசாக இருக்கும்ல, அதனால தான். மாற்றம் நிறைய நடக்கும். மாற்றம் நிறைய இருக்கும். வெளியே வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு பேச்சு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இறந்தவங்கள திடீர்னு போய் பார்த்தா இதுவாக இருக்கும்ல, கொஞ்சம் அவங்களும் சலசலப்பு இருக்கும். நம்ம வீட்லேயே எதனா ஒன்று நடந்ததுன்னா உடனே போய் இது பண்ணால் நல்லா இருக்குமா? அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு பார்க்காமலாம் இல்லை, வீடியோ கால்லாம் அதான் பேசுகிறாங்கல்ல, இப்போ வீடியோ எல்லாம் போடுறாங்க, வீடியோ கால் பேசுகிறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இருந்தாலும் நம்ம போட்ட மீட்டிங்கால தான் இந்த இழப்பு அப்படின்னு தெரிஞ்சு அது விபத்து, அது யாராலையும் தவிர்க்க முடியாத ஒன்று. இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்களாம் சுட்டி காட்டலாம் முடியல, அது ஒரு விபத்து, வேற எதுவும் கிடையாது. நம்ம மீட்டிங் வந்துதான் அந்த மாதிரி ஒரு பேர் இறந்துருக்காங்க. இருக்கும்போது உடனே போய் ஆறுதல் சொல்லியிருக்கணும், இல்லை அந்த ஊருக்கு போயிருக்கணும். எதுவுமே போகல. தலைவர் போகலோட பரவாயில்ல, கட்சியில் இருக்கவங்க போயிருக்கணும், அதுவும் போகல அப்படின்ற ஒரு பேச்சு பரவாயில்ல. அந்த டைம்ல வந்து யாராலையுமே சொல்ல முடியாது இதுதான் நடக்கும். அந்த டைம்ல போய் பார்க்கணும். படபடப்பு இருக்கிற மனுஷனா போறதா எல்லாருக்கும் படபடப்புன்னு ஒன்று இருக்கும்ல, அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அரசியல் கட்சி தலைவர் அவருக்கு கீழே இத்தனை லட்சம் கோடி தொண்டர்கள் இருக்காங்க, படபடத்தா சரி வருமா? அது நேச்சுரல், எதுவும் சொல்ல முடியாதுங்க. தொடர்ந்து தாவேகா சார்ந்த நிர்வாகிகளை கைது பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணாங்க? சப்போர்ட் நடந்துட்டு தான் இருக்கு, எதுவும் நடக்காமலாம் இல்லை. அது மறைமுகமா இருக்கும். இப்போ வெளிப்படையாக எதுவும் நடந்து சொல்ல முடியாதுல்ல, இவங்க இதான் பண்றாங்க அதான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் 2 வாரமா தலைமுறையா இருக்காரு, அதை பத்தி உங்களுக்கு? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, சும்மா அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் வதந்தி தானே. வதந்திலாம் இல்ல, அவர் இன்னும் தெரியுது எல்லாம் சொல்றதுதான். அந்த மாதிரிலாம் எதுவும் தெரிஞ்ச மாதிரி இல்லை, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, சும்மா அது வதந்தி தான். 2026ல மீண்டும் திமுக வருமா? 99% ஓகே, திமுக தான். சூப்பரான சூப்பர். ஏன் காரணம் கேட்டினா எல்லாருக்கும் நலத்திட்ட பண்ணிக்கிறாரு. எதுவும் கொடுமையான ஆட்சி கிடையாது. இந்த கொடுமையான ஆட்சி கிடையாது. நல்ல மக்களுக்கு நல்ல செய்கிற ஆட்சி திமுக ஆட்சி. வேற என்ன கேட்குறீங்க? நான் வந்து 1000 ரூபாய் எங்கள் வீட்டுக்கு ரோடு போட்டு கொடுத்துறாங்க. ஆமாம், ட்ரைனேஜ் கொடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது வந்து அந்த சில இதெல்லாம் கொஞ்சம் நிறைய பண்ணிக்கிறாங்க. ஊர் மக்களுக்கு பண்ணிக்கிறாங்க, எனக்கு ஒன்றும் கிடையாதுங்க. ஊர் மக்களுக்கு. அது கேட்காதீங்க, நான் அப்புறம் சொல்கிறேன். நீங்கள் வந்து ரொம்ப இது பண்ணி விடுவீங்க. வேளச்சேரி நல்லா இருக்கா இடம்? ஆமா, மழை பெஞ்சாலே அங்க வெள்ளம் அடிக்குதுன்றாங்களே. இப்ப எல்லாம் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து நல்லா பண்ணிட்டாரு.
வேளச்சேரி தொகுதி எம்எல்ஏ யாரு? அந்த காங்கிரஸ் எம்எல்ஏ. அவர் பேர் என்ன? இதெல்லாம் கேட்கறதுனால தான் நான் வீடியோ வந்து இது பண்ண மாட்டேன். சார் பேர் சொல்லணும்ல. அது தவறான வார்த்தை அது. அப்புறம் இல்ல நல்லது பண்ணாரு, இருந்தாலும் வந்து நீங்க என்ன பண்ணீங்க, ஏடா கூடமா போயிட்டு இது பண்ணி விட்டுருவீங்க. இல்ல வீடியோவை பத்தி எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து 24 மணி வீடியோ பாக்குறேன். நான் 24 வீடியோ பார்க்குறேன், நெட்டை வச்சு நான் யூஸ் பண்ணுறேன், எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் பண்ணது வந்து இப்படியும் பண்ணுறீங்க அப்படியும் பண்ணுறீங்க. அதனால வந்து நான் தவறு சொல்ல, உங்களை வச்சு தவறு சொல்ல. 2026ல யார் வரணும் நீங்களே சொல்லுங்க. அப்படிங்களா? 100ல் 99% திமுக, அம்மாக வெற்றி 100க்கு 200. விஜய் விடவே மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. விஜயா என்னங்க, ஒரு விஜய் சொல்றது தப்பா நினைக்காதீங்க, நீ தப்பா வீடியோவில் போடாதீங்க. விஜய் வந்து சொல்லுவது வந்து தவறு கிடையாது, இவரும் சொல்லுறது தவறு கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, போலீஸால வச்சுக்கின்னு நாங்க நீங்க எல்லாம் இப்படி பண்ணாதீங்க, போகாதீங்க, ஜன நெச்சில் வருது. ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு நீயும் நானும் போவோம், வீடியோக்காரங்க 1000 பேர் போவாங்க, வீடியோக்காரங்க 1000 பேர் போவாங்க என்ன. அதனால வந்து அதை வச்சு நம்ம பயன்படுத்தக்கூடாது, புரிஞ்சுதா? அதனால வந்து நம்ம தான் கொஞ்சம் வண்டியில் யோசனை பண்ணி வந்து திமுக ஜெயிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஓ அப்படி ஒன்று இருக்குதோ, அது எனக்கு தெரியாது.